உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கேசவா, உங்க அப்பா வர வர உன்னை எப்ப பாரு மட்டன் தட்டியே பேசிட்டு இருக்காரு. என்னால அதை பொறுத்துக்கவே முடியல. பரவாயில்ல பேபி, அப்பா தானே. நான் வரதுக்கு முன்னாடி அவர் உன்னை எப்படி வேணாலும் பேசிருக்கலாம். ஆனா இப்போ தாலி கட்டின பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கேன்ல, இத பேசும்போது எனக்கு தானே அவமானமா இருக்கு. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப பாரு, துளசிக்கும் வேலை கிடைச்சிருச்சு. ஒண்ணும் தெரியாத அந்த முருகன் கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. இனியும் நீ இப்படியே இருந்தன்னு வைய, அவ்வளவுதான். அசிங்கப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க பாரு, அதனால உடனே நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற. என்ன சத்தமா பேசாத, யாருக்காவது கேட்டுற போது. எனக்கு மட்டும் வீட்டுல வெட்டிய உட்காந்து பேச்சு வாங்கணும்னு ஆசையா? அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் வரணும், குறிப்பா பணம் வரணும். என்ன நம்பி யார் பேபி இன்வெஸ்ட் பண்ணுவா? அவரோட ரிட்டையர்மெண்ட் பணம் வரும்ல, அதுல என்னோட ஷேரை வாங்கி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள உனக்கு வயசே ஆயிடும். உனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் தானே வேணும். நான் உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன். அதுல ஷூரிட்டி சைன் கூட நானே பண்ணி தரேன். நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் வழியை பாரு, ஓகேவா? அது இல்ல பேபி, அது ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் பேபி. ப்ளீஸ் பேபி, ஓகே சொல்ல, ரொம்ப யோசிக்காத. சரி, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் சும்மா இருந்தா நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுல அர்த்தமே இல்லாம போயிடும். அத்தை, கசாயம் கொடுத்துட்டு வந்துறேன். கவிதா, கவிதா எந்திரிச்சு உட்காரு. கசாயம் நல்லா சூடா இருக்கு. சூடா குடிச்சினா வயித்து வலி விட்டுரும். எந்திரி குடி. எந்திரி கவிதா, எந்திரி. அம்மா குடிச்சா சரியாயிடும். குடி. ரொம்ப வலிக்குது. குடி. குடி குடி. டேய், என்னாச்சுடா இவளுக்கு மட்டும்? நாம எல்லாரும் அந்த சாப்பாடு தானே சாப்பிட்டோம் நைட்டு. வலிக்குது அத்தை. மா, அவளுக்கு வலி அதிகமா இருக்கு போல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவா. ஹாஸ்பிடலுக்கா? வலி தாங்க முடியல அத்தை. சரி, சீக்கிரம் கூட்டிட்டு போ. போமா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போ. ரெடியா போ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வலிக்குதே. ஏங்க, பேங்க்குக்கு தானே போறோம், அதுக்கே இப்படி குதிக்கிறீங்க? அடியே, முதல்ல பேங்க்குக்கு போறோம், வேலையை முடிக்கிறோம். அதுக்கப்புறமா பெரிய ஹோட்டலுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் சினிமாக்கு போறோம். சினிமாக்கா? சூப்பருங்க. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, பின்ன பொய்யா சொல்லுவேன். சீக்கிரம் ரெடி ஆவு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் என் வாழ்க்கையில தான் நடக்குதா? என்னால நம்பவே முடியல. இங்க புது புடவை கட்டிக்கிட்டா? ஏதாவது கட்டிக்கோ. சரி, சீக்கிரமா ரெடி ஆகி வந்துடுறேன், கிளம்பலாம். ஐயோ அப்பா, தப்பிச்சோம். ஆமா, உடம்பெல்லாம் சூடா இருக்கு. அடடடா, பரவாயில்லையே, நம்ம ஆள் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. இப்ப என்ன பொண்ணு பார்க்க கூப்பிட்டா என்னால போக முடியாது. எனக்கு நைட்ல இருந்து காய்ச்சல் அடிக்குதுன்னு ஒரு ஆக்டிங் போட்டுற வேண்டியதுதான். இது வரைக்கும் காதலோட அடையாளமா ரோஜா பூ தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப வெங்காயமா மாறிடுச்சு. தேங்க்யூ. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் ஆளு தெரிஞ்சோ தெரியாமலோ வேற ஒருத்தி என் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு அவளே உதவி பண்ணிருக்கா. கடவுளே, உன்னோட கணக்க புரிஞ்சிக்கவே முடியல. என்னமோ உன்னை நம்பிதான் இருக்கேன். எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவ கூட என்ன சேர்த்து மட்டும் வச்சிரு. கடவுளே, நான் உங்களுக்கு 108 வெங்காயத்தை உடைக்கிறேன், சரியா? சாரி, 108 தேங்காய உடைக்கிறேன். ஐயோ, வெற்றி,
வெற்றி உனக்கு காஃபி குடுக்க சொல்லவாடா? வேண்டாம் பாட்டி. சரி நீ படுத்துக்கடா, உனக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். என்ன வேண்டாம் பாட்டி. போத விழும், இரு எடுத்துட்டு வரேன், பேசாம படு. கவிதா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா வீட்ல செய்யற மாதிரி டேஸ்ட் இல்லைங்க. ஐயோ பாவம், சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ணா நீ இதுல குறை வேற சொல்றியா? இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். இங்க பாரு, பேங்க் மேனேஜர் 1000 கேள்வி கேட்பான். எதுக்குமே நீ வாயை திறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க, ஒரு வழியா என்ன ஊமன்னு சொல்லிருங்க, நல்லா இருக்கும். கவிதா, எப்ப பார்த்தாலும் உனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தா, எதுவும் தெரியாத ஆள எதுக்கு கூட்டு வந்தீங்க? இதுல வேற ஒரு குழந்தைக்கு அப்பா வேற ஆயிட்டீங்க. ஏன்டி இப்படி பேசுற? எருமை நசுக்க பார்த்தா அது திரும்ப நம்மள கடிக்கதான் செய்யும். நானே எவ்வளவுதான் பொறுத்து போறது. இப்ப பார்த்தாலும் என்ன மொட்டை தட்டி பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அப்படியெல்லாம் இல்ல. இப்போ ஏதாவது நீ தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, லோன் ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். உடனே நீ கோச்சிப்பிய. இங்க நான் பேசாம இருக்கிறதுக்கு எதுக்கு இங்க வரணும்? வீட்லயே இருந்திருப்பேனே. இல்ல, பேங்க் ப்ராசஸ்ல நீயும் இருக்கணும். அவங்க ஏதாவது குதர்க்கமா கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்க, அதை நான் சமாளிச்சுப்பேன். ஆனா உனக்கு கஷ்டம் இல்லம்மா, அதுக்கு தான் சொன்னேன். சாப்பிடு. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் சாமி, இதுவே போதும். காஃபி வீட்ல போய் சாப்பிட. வேண்டாம். ஓகே. அத்தை கிட்ட வேற போய் சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு அதுவே பயமா இருக்கு. ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ ஏதாவது பேசி என்ன குழப்பாத. அமைதியா இரு. எதுக்கு எடுத்தாலும் இப்படி அவசரப்பட்டா மனுஷன் என்னதான் பண்றது? நான் ஹெட் ஆபீஸ்ல பேசிட்டு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, கவுண்டர் நம்பர் 2க்கு போயிடுங்க. அங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க, அத ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. நான் பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். லோன் கேட்டு வந்திருக்கீங்களா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு மேடம். எத்தனை செட் வச்சிருக்கீங்க? ஒரு செட்டு மேடம். எல்லாத்துலயும் 3 செட்டு வேணும். ஓ மேடம், இங்க ஜெராக்ஸ் மிஷின் இருக்கா? ஒன்லி ஃபார் ஆபீஸ் யூஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். இந்த ஒரு டைம் மட்டும்தான். ராஜா மேடம், அவங்களுக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. வாங்க சார். வா, ஜெராக்ஸ் எடுத்துருவோம். சரி அங்கிள். ஓகே சரி, ஓகே அங்கிள், நாங்க போய் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். போயிட்டு வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.